1952 திருப்பூரிலே ஏவிபி பழனிசாமி கவுண்டர் ஒருவர் இருப்பார். அவர் மேடை போட்டு கிட்டத்தட்ட 2 மாதம் அண்ணன் ராதா அண்ணன் அவர்கள் வந்து இரத்த கண்ணீர், தேவாசுர போராட்டம், கீமாயனம் இப்படி பல நாடகங்கள் நடக்கும்போது நான் டெய்லி ஈவினிங் ஆனாக்க நான் அந்த தேட்டர் அரங்கத்தில் நான் இருப்பேன். ஏன்னா சென்னையில் நான் முதன் வந்து பார்த்தது அண்ணன் ராதா அண்ணனை வந்து ஏவிபி பழனிசாமி கவுண்டர் மூலியமாக தான் நான் சென்னையில் வந்து அவர் பார்த்தேன். அப்போ அவர் வந்து நாடகம் போடும்போது இன்னைக்கு மாதிரி கிடையாது. அவர் வீரத்தையும் அவருடைய நல்ல உள்ளத்தையும் மட்டும் நான் 2 வார்த்தைகள் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அவர் வீரம் அப்படின்னா, தேவாசுர போராட்டத்துக்கு தடை போட்டிருக்காங்க ராஜாஜி காலத்தில் 1952. இவர் வந்து என்ன பண்ணுவார்னாக்க, ராமாயணம்னு சொல்லிட்டு தேவாசுர போராட்டத்தை ஆரம்பிப்பார். இப்போ பப்ளிக் எல்லாம் வந்து போலீஸ் விடமாட்டாங்க உள்ள. இவர் என்ன பண்ணுவார்னாக்க, ராமாயணத்தை ஒரு சீன் பண்ணி ஆக்ட் பண்ணிவிட்டு, ஜனங்க நீங்கள் இப்போ எல்லோரும் வந்து நீங்கள் நாடகம் பாருங்கள், இந்த போலீஸ்காரன் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நான் பார்த்துக்கிறேன், நாடகம் முடிஞ்சுதான் என்னை அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நினச்சேன். அந்த காலத்துலேயே ஒரு 10-25,000 பேர் வந்து அவருடைய நாடகத்தை பார்த்து ரசித்து அந்த மாதிரியெல்லாம் ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு அவர் என்ன சொல்கிறேன்னு சொல்ல, அதில் ஒரு மணிக்கு வேணும் அந்த சீனை சொல்கிறதுக்காக அவர் அந்த மாதிரி பண்ணியிருப்பார். கீமாயனத்தில் வந்து சீதையனுடைய நகை காணாமல் போயிடும், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ராமாயணத்தில் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். சீன் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. போலீஸ் வந்து கேட்பாங்க, என்ன சீதைக்கு நகை காணாமல் போச்சாமே என்ன ஏதுன்னு கேட்கும்போது, எந்த அங்கே அடையாளங்கள்லாம் சொல்லுங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, காமெடினா, இந்த நகை அங்கே அடையாளம் இல்லை, என்னை விட தம்பி லட்சுமணுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும், நீங்கள் அவனை என்கொயரி பண்ணிக்கங்குவார். அது வந்து அந்த காமெடிங்கிறதெல்லாம் ஜனங்க வந்து அந்த காலத்தில் அப்படி வந்து ரசிக்கப்பட்ட ஒரு ஹியூமர்னால் அந்த அவர் மாதிரி எனக்கு தெரிய யாரும் கிடையாது. நானும் எத்தனையோ காலத்தில் எத்தனையோ பேர்த்தை பார்த்துக்கிட்டேன். கே மகாதேவன் என்பார் அலோலுசு ஜமீன்தார்னு ஒரு படம் எடுத்தார். அது கிட்டத்தட்ட 10,000 அடி முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது. 8 மணிக்கு அண்டர்வயர் போட்டு ஒரு நாள் வந்தார். அட்வொகேட் ஜெயராம் இருக்கிற பெரிய ஆளையா, அவருடைய பையன் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாரு, எனக்கு பணங்கிணல எது வேணாயா, நான் ஏதாவது கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லு. அதாவது அவருக்கு பேசப்பட்ட பணம் 75,000 ரூபா, வாங்கினது வெறும் 5,000 ரூபா தான், அதையும் வந்து நான் கொடுத்துட்றேன், படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லு அப்படின்ட்டு போனார். இடையில் இருக்கிற இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்து 75,000 ரூபா வாங்கிட்டார். 5,000 ரூபா அதிகமாக அந்த நடிகர் நான் பேச சொல்ல விடணும், ஆனால் அவர் பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு. 5,000 ரூபா கொடுத்தா தான் ஷூட்டிங்க்கு வருவேன்னாரு. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், மனித நேயம்ங்கிறது இதெல்லாம் மிக சாதாரணமான ஒரு சமாச்சாரம். அந்த காலத்தில் 75,000 ரூபாய் எனக்கு பணம் வேண்டாயா, நீ ரொம்ப நல்லா இருந்த குடும்பம், வாழ்ந்து கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெருந்தன்மையாக நடித்து கொடுத்து என்னென்னமோ பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனிதர். அவருடைய அறக்கட்டளை இப்படி நடத்துறது இன்னும் பெருசாக நடத்தணும்னு வேண்டிட்டு நன்றி.